ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஸ்டடி வித் விஎஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, 6th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி டேர்ம் 1ல் 4th லெசனான ஏன்ஷியன்ட் சிட்டிஸ் ஆஃப் தமிழகம் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. 4th லெசனாக கொடுத்துருக்க டாபிக் வந்து ஏன்ஷியன்ட் சிட்டிஸ் ஆஃப் தமிழகம். தமிழகமோட ஏன்ஷியன்ட் சிட்டிஸ் பற்றி பார்க்க போகிறோம். வாங்க நம்ம லெசனுக்குள்ளே போகலாம். த earliest planned towns of ancient India are Harappa and Mohenjo-daro. இந்தியாவோட ஏர்லியஸ்ட் பிளான்டு சிட்டிஸ்னு பார்த்தீங்கன்னா ஹரப்பா அண்ட் மொஹஞ்சதாரோ. மெசபடோமியன் சிவிலைசேஷன் தான் வேர்ல்டில் இருக்க எல்லா சிவிலைசேஷனோட ஏர்லியஸ்ட் சிவிலைசேஷன். இட் இஸ் 6500 years old. Like Harappa and Mohenjo-daro in ancient India, there was a famous town in ancient தமிழகம் too. எப்படி இந்தியாவுக்கு ஹரப்பா அண்ட் மொஹஞ்சதாரோவோ தமிழகத்துக்கும் அதே மாதிரி நிறைய இம்பார்ட்டன்ட் சிட்டிஸ் இருந்துச்சு. அதுல முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை, காஞ்சி அண்ட் பூம்புகார். இந்த மேப்ல வந்துட்டு நம்ம ஏன்ஷியன்ட் சிட்டிஸ் அண்ட் ஏன்ஷியன்ட் போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது தனித்தனியாக பிரித்து எழுதி வச்சுக்கோங்க, கண்டிப்பாக எக்ஸாமுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்ஷியன்ட் சிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம், கொடுமணல், கரூர், உறையூர், மதுரை, கீழடி. காஞ்சிபுரம், கொடுமணல், கரூர், உறையூர், மதுரை, கீழடி. அதே ஏன்ஷியன்ட் போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மாமலை, அரிக்கமேடு, பூம்புகார், கயல்பட்டினம், கொற்கை, தொண்டி, அழகன்குளம். கண்டிப்பாக இது தனியாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க, எக்ஸாமுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தமிழ் லிட்ரேச்சர், அக்கௌண்ட்ஸ் ஆஃப் ஃபாரின் டிராவலர்ஸ் அண்ட் ஆர்கியாலஜிக்கல் ஃபைண்ட்ஸ் ப்ரொவைட் அஸ் இன்ஃபர்மேஷன் அபவுட் த ஏன்ஷியன்ட் டவுன்ஸ் ஆஃப் தமிழகம். ஏன்ஷியன்ட் டவுன்ஸ் ஆஃப் தமிழகம் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு என்னென்னா யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட தமிழ் லிட்ரேச்சர், சங்க இலக்கியங்கள், ஃபாரின் டிராவலர்ஸோட நோட்ஸு, அதுக்கப்புறம் ஆர்கியாலஜிக்கல் ஃபைண்ட்ஸ், இதெல்லாம் தான் வந்து நமக்கு ஏன்ஷியன்ட் டவுன்ஸை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணுது. நெக்ஸ்ட் பூம்புகார். பூம்புகார் is one of the oldest towns in ancient தமிழகம். ஏன்ஷியன்ட் தமிழகத்தில் இருந்த பழங்கால நகரங்கள்ல பூம்புகாரும் ஒரு நகரம். This is a place where well-known characters of சிலப்பதிகாரம், கோவலன் அண்ட் கண்ணகி lived. பூம்புகார்ல தான் நம்ம சங்க இலக்கியம், ஐம்பெரும் காப்பியங்கள் இருக்குல்ல, அதுல வந்துட்டு சிலப்பதிகாரத்தோட கதை மாந்தர்களான கோவலனும் கண்ணகியும் பூம்புகார்ல தான் வாழ்ந்தாங்க. இட் இஸ் ஆல்சோ எ போர்ட் டவுன். அது ஒரு போர்ட் டவுன், அதாவது கடற்கரை நகரம். அது எங்க இருக்குன்னா பே ஆஃப் பெங்கால் கோஸ்ட்ல இருக்கு. இட் இஸ் அ கோஸ்டல் டவுன் நியர் பிரசன்ட் டே மயிலாடுதுறை. இப்போ இருக்க மயிலாடுதுறை கிட்டதான் இப்போ அந்த பூம்புகார் இருக்கு. அந்த பிளேஸ் பூம்புகார்ன்ற பிளேஸ்ல தான் வந்துட்டு ரிவர் காவேரி வந்து பே ஆஃப் பெங்கால்ல கலக்குது. பூம்புகார் போர்ட். பூம்புகார் வாஸ் ஆல்சோ நோன் பை நேம்ஸ் சச் அஸ் புகார் அண்ட் காவேரி பூம்பட்டினம். பூம்புகாரோட அதர் நேம்ஸ் வந்து புகார் அண்ட் காவேரி பூம்பட்டினம். served as a port of early Chola kingdom. early சோலாஸோட துறைமுகமா இது செயல்பட்டுச்சு. ஒன் ஆஃப் த பாப்புலர் சங்கம் லிட்ரேச்சர் பட்டினப்பாலை அண்ட் தமிழ் எபிக்ஸ் சிலப்பதிகாரம் அண்ட் மணிமேகலை have references to the brisk sea-borne trade that took place in the port city புகார். நம்மளோட சங்க இலக்கியமான பட்டினப்பாலையும் ஐம்பெரும் காப்பியங்களான சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் புகார் அப்படின்ற அந்த இடத்துல வந்துட்டு ரொம்ப கடற்வழி வாணிகம் நடந்ததா சொல்லியிருக்காங்க. சிலப்பதிகாரம் இன் பர்டிகுலர் ஸ்பீக்ஸ் அபவுட் த கிரேட்னஸ் ஆஃப் புகார். சிலப்பதிகாரம் தான் முக்கியமா புகாரை பத்தி ரொம்ப பெருமைகளா விவரிச்சிருக்கு. அதோட லீட் ஃபீமேல் கேரக்டரா இருந்த கண்ணகியோட அப்பா பேர் வந்து மாநாய்க்கன். மாநாய்க்கன் அப்படின்னா கடல் வணிகர்கள் தான் மாநாய்க்கர். அதே போல அதோட லீட் மேல் கேரக்டர் கதாநாயகன் வந்து கோவலனோட அப்பா பேர் மாசாத்துவான்னா பிக் ட்ரேடர், பெருவணிகர். It is clear from the text that Bhumbuhar was a place where big traders and sea traders had settled down. Numerous merchants from foreign countries such as Greeks and Rome landed at Bhumbuhar. வெளிநாடு பயணிகளான கிரீக்ஸ், ரோம் அந்த மாதிரியான கண்ட்ரியில இருந்து கூட மெர்ச்சன்ட்ஸ், வணிகர்கள் வந்து புகார்ல வாழ்ந்ததா நமக்கு தெரியுது. பட்டினப்பாலை states that selling any commodity at high price was considered bad. பட்டினப்பாலையில ஒரு பொருளை அதிக விலைக்கு விற்கிறது ஒரு தவறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆத்தர் ஆஃப் பட்டினப்பாலை வந்து கடியலூர் உருத்திரங்கண்ணனார். இதெல்லாம் வந்துட்டு நமக்கு யூனிட் 8ல யூனிட் 9ல அந்த மாதிரி கேட்பாங்க. இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பா நமக்கு தெரியும், மேக்சிமம் நம்ம ஸ்கூல் புக்ஸ்ல இருந்தா கொஸ்டின்ஸ் வரும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் நம்ம நோட் பண்ணாம மறந்துடக்கூடாது. belonged to 2nd century BCE. This is indicative of Puga's antiquity. அதாவது பட்டினப்பாலை எழுதின கடியலூர் உருத்திரங்கண்ணனார் வந்து 2nd century 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர் அப்படின்னும் போது புகார் வந்து எவ்வளவு பழமையான நகரம்ன்றது நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது.
ஹார்சஸ் வேர் இம்போர்ட்டட் பை சி. குதிரைகள்லாம் வந்துட்டு கடல் வழியா இறக்குமதி பண்ணாங்க. பெப்பர் வாஸ் ப்ரொக்யூட்டட் த்ரூ எ லேண்ட் ரூட். ஹார்சஸ் வந்து கடல் வழி, பெப்பர் வந்துட்டு அதாவது லேண்ட் ரூட். Gold that came from வடமலை was polished and exported to overseas countries. கோல்டு வடமலையில இருந்து வர கோல்டை வந்து புகார்ல பாலிஷ் பண்ணி ஓவர்சீஸ் கண்ட்ரீஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணாங்க. சாண்டில்ஸ் ஃப்ரம் வெஸ்டர்ன் கேட்ஸ், சந்தனம் வந்து வெஸ்டர்ன் கேட்ஸ். முத்துக்கள் pearls from southern sea, corals from eastern sea and food items from ஈலம் were imported. சாண்டில் வந்து வெஸ்டர்ன் கேட்ஸ், pearls from southern sea, corals from eastern sea and food items from Elam. Puhar had been built differently from other towns. Each social group has a separate settlement. ஒவ்வொரு குரூப்க்கும் தனித்தனி செட்டில்மெண்ட் இருந்துச்சு. ஸ்ட்ரீட்ஸ் வந்து ப்ராடாகவும் ஸ்ட்ரைட்டாகவும் இருந்தது. dotted with a well designed house. There was also a dockyard. We can learn about the life of people of Pugar by reading Patinapalai and Pugar Kandam of சிலப்பதிகாரம். பீப்புளோட லைஃப், புகார்ல வாழ்ந்த பீப்புளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா ஒன்று பட்டினப்பாலை படிச்சு தெரிஞ்சுக்கலாம், அப்படி இல்லையா சிலப்பதிகாரத்துல இருக்க புகார் காண்டம் படிச்சு தெரிஞ்சுக்கலாம். புகார் வாஸ் அ பிஸி போர்ட் அப் டு 200 CE. 200 CE வரைக்குமே புகார் வந்து ரொம்ப பிஸியஸ்ட் போர்ட்டா தான் இருந்துச்சு. இட் மைட் ஹாவ் எய்தர் வாஷ்ட் அவே பை சி or destroyed by big shore waves. The remains of this destruction can still be seen in present Bhumhar town. Next, Madurai. Madurai is one of the oldest cities in India. Its antiquity can be understood from the Sarpikut சங்கம் வளர்த்த நகரம். மதுரை அப்படின்றது ஒரு ஓல்டஸ்ட் சிட்டி இன் இந்தியா. அதோட பழமையை நம்ம எதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம்னா சங்கம் வளர்த்த நகரம். ஏன்னா முத்தமிழ் சங்கம் அங்கதான் நடந்துச்சு. அதாவது முதற் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் மூன்றுமே மதுரையில தான் நடந்துச்சு. பாண்டியாஸ், த சோலாஸ், லேட்டர் த கலபராஸ் ரூல்டு மதுரை இன் ஏன்ஷியன்ட் பீரியட். ஏன்ஷியன்ட் பீரியட்ல மதுரை யார் ரூல் பண்ணாங்கன்னா பாண்டியாஸ், சோலாஸ், லேட்டர் த கலபராஸ். மிடிவல் பீரியட்ல லேட்டர் சோலாஸ் அண்ட் லேட்டர் பாண்டியாஸ் ஃபாலோடு பை நாயக்ஸ். This resulted in cultural bending. Trade flourished and evidence for this has been unearthed in archaeological excavation done in கீழடி near மதுரை. கீழடி அப்படின்ற இடத்துல வந்து ஆர்கியாலஜிக்கல் எக்ஸிபிஷன் பண்ணது மூலமா நமக்கு என்ன தெரிஞ்சதுன்னா மதுரையில வணிகம் ரொம்ப சிறப்பா இருந்துச்சு அப்படின்றது நம்மளால தெரிஞ்சுக்க முடிஞ்சது. Madurai is proudly associated with the Tamil Sangam, which worked for the promotion of Tamil language. அதான் நம்ம முன்னாடியே பார்த்தோம் சங்கம் வளர்த்த நகரம் அப்படின்னு சொல்லிட்டு. 49 poets were associated with the last சங்கம். அதாவது கடைச்சங்கத்துல மொத்தம் எத்தனை poets இருந்தாங்கன்னா 49 poets. அகில் fragrant wood was brought from the port தொண்டி to மதுரை. அகில் அப்படின்னு சொல்லி ஒரு வாசனை மரம் வந்து எங்கிருந்து கொண்டு வந்தாங்கன்னா தொண்டி அப்படின்ற துறைமுகத்துல இருந்து மதுரைக்கு கொண்டு வந்தாங்க. King Solomon of ancient Israel imported pearls from Uvari near the Pandya fort Korkai. King Solomon அவர் வந்து எங்க ரூல் பண்ணியிருந்தான்னா ஏன்ஷியன்ட் இஸ்ரேல்ல அவர் வந்து உவரி அப்படின்ற ஒரு பாண்டியா ஃபோர்ட்ல இருந்து பேர்ல்ஸை கொள்முதல் பண்ணாரு. நெக்ஸ்ட் மின்ட் ஆஃப் ரோமன் காயின்ஸ் வாஸ் பிரசன்ட் அட் மதுரை. அதாவது ரோமன் காயின்ஸ் பிரிண்ட் பண்ற இடம் வந்து எங்க கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா மதுரையில கண்டுபிடிச்சிருக்காங்க. அதர் கண்ட்ரி காயின்ஸ் வேர் ஆல்சோ மின்டட் அட் மதுரை. மற்ற கண்ட்ரியோட காயின்ஸும் மதுரையில அச்சடிச்சாங்க. த ஃபேம் ஆஃப் மதுரை இஸ் அட்டஸ்டட் பை த அக்கௌண்ட்ஸ் ஆஃப் கிரீக் ஹிஸ்டாரியன் மெகஸ்தனிஸ். மதுரையை பத்தி கிரீக் ஹிஸ்டாரியனான மெகஸ்தனிஸும் மென்ஷன் பண்ணியிருக்காரு. அதே போல சந்திரகுப்தாவோட அமைச்சரான சாணக்கியா அவரோட அர்த்த சாஸ்திரால நம்ம மதுரையை பத்தி மென்ஷன் பண்ணியிருக்காரு. இந்த moat around a town, tunnels had been constructed in such a way that even elephants could comfortably enter. Madurai had Nalangadi and Alangadi. Nalangadi day market, Alangadi night market. அதாவது டே அண்ட் நைட் மார்க்கெட். ஓகேங்களா, நலங்காடினா டே மார்க்கெட், அலங்காடினா நைட் மார்க்கெட். மதுரை இஸ் ஆல்சோ நோன் அஸ் தூங்கா நகரம், த சிட்டி தட் நெவர் ஸ்லீப். காஞ்சி. காஞ்சி a place of learning is called school. நம்ம படிக்கிற இடத்த ஸ்கூல்னு சொல்றோம். several schools were established in great numbers for the first time in காஞ்சிபுரம். காஞ்சிபுரம்ல தான் ஃபர்ஸ்ட் டைம் நிறைய ஸ்கூல்ஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஜெயின்ஸ் எங்க படிச்சாங்க? ஜெயினப்பள்ளி. புத்திஸ்ட் studied in விஹாராஸ். Greatness of Kanji as an educational center can be understood from the fact that Chinese traveler Heng Tizeng, who studied at Nalanda University, visited Kanji Kadigai to pursue his further studies. காஞ்சியோட கிரேட்னஸை நம்ம எதை வச்சு தெரிஞ்சுக்கலாம்னா சைனீஸ் டிராவலரான ஹிங் திசங் அவர் வந்து நலந்தா யூனிவர்சிட்டியில படிக்க வந்தாரு. பட் திரும்ப அவர் வந்து நம்ம காஞ்சிக்கு வந்து அவரோட ஸ்டடீஸை கண்டினியூ பண்ணாரு. போயட் காளிதாசா சேஸ் காஞ்சி இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டவுன். காளிதாசா என்ன சொல்லியிருக்காருன்னா காஞ்சி இஸ் பெஸ்ட் டவுன்.
Poet Saint Thirunavukarasar praises Kanji as கல்வியில் கரையில்லாத காஞ்சி. திருநாவுக்கரசர் praises Kanji as கல்வியில் கரையில்லா காஞ்சி. Hein Tisang remarked that Kanji can be counted as one among the 7 scared places like both Gaya and Sanji. ஹெயின் திசங் அப்படின்றவர் காஞ்சி பத்தி என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்ம புனித நகரங்களாக கொண்டாடப்படுற பூத் கயா சாஞ்சி அதுல நம்மளோட காஞ்சியையும் சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. காஞ்சி இஸ் ஓல்டஸ்ட் டவுன் இன் தொண்டை நாடு. தொண்டை நாட்டுல இருக்க ஒரு பழமையான நகரம் தான் காஞ்சி. ஸ்காலர்ஸ் லைக் தர்மபாலர், ஜோதிபாலர், சுமதி அண்ட் போதி தர்மர் வேர் born in காஞ்சி. காஞ்சியில யார் யாரெல்லாம் பிறந்திருக்காருன்னா தர்மபாலர், ஜோதிபாலர், சுமதி அண்ட் போதி தர்மர். காஞ்சி இஸ் ஆல்சோ நோன் அஸ் டெம்பிள் டவுன். கோயில்களின் நகரம் அப்படின்னு சொல்லியும் காஞ்சி அழைக்கப்படுது. அதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் கைலாசநாத டெம்பிள். அதை பில்ட் பண்ணவர் லேட்டர் பல்லவா கிங் ராஜசிம்ஹா அட் காஞ்சி. லேட்டர் பல்லவா கிங் யாரானா ராஜசிம்ஹா. அவர் தான் வந்துட்டு அந்த கைலாசநாத டெம்பிளை பில்ட் பண்ணியிருக்காரு. During the Pallava period, a large number of cave temples were also built. பல்லவா பீரியட்ல தான் கேவ் டெம்பிள்ஸும் காஞ்சியில பில்ட் பண்ணாங்க. புத்திஸ்ட் மாங்க் மணிமேகலை ஸ்பெண்ட் த லாஸ்ட் பார்ட் ஆஃப் ஹர் லைஃப் அட் காஞ்சி ஸ்பீக்ஸ் ஹைலி ஆஃப் த டவுன். மணிமேகலை அவங்களோட வாழ்க்கையோட கடைசி நாட்களை வந்து காஞ்சியில தான் கழிச்சாங்க. வாட்டர் மேனேஜ்மெண்ட் பிளேட் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் அக்ராரியன் சொசைட்டி. கண்டிப்பா ஒரு என்னது விவசாய சமூகத்துல வாட்டர் மேனேஜ்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் லேக்ஸ் வந்து காஞ்சியில கட்டினாங்க. எதுக்காகனா வாட்டரை ஸ்டோர் பண்ணதுக்கு. These lakes were connected with canals. During the later period, Kanji came to be known as district of lakes. அடுத்து ஏரிகளின் நகரம் அப்படின்னு சொல்லிட்டு காஞ்சியை கூப்பிட்டாங்க. வாட்டர் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் ஆஃப் ஏன்ஷியன்ட் தமிழ். நம்மளோட ஏன்ஷியன்ட் தமிழ் பீப்புள்ஸோட வாட்டர் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸை நம்ம எதை வச்சு தெரிஞ்சுக்கலாம்னா கல்லணை, அதை வச்சே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்பார்ட் ஃப்ரம் பூம்புகார், மதுரை அண்ட் காஞ்சி, தேர் வர் அதர் டவுன்ஸ் டூ இன் ஏன்ஷியன்ட் தமிழகம். இந்த பூம்புகார், மதுரை, காஞ்சி இதை தவிர நிறைய ஏன்ஷியன்ட் டவுன்ஸ் வந்து நம்ம தமிழகத்துல இருந்துச்சு. அந்த டவுன்ஸ் எல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொர்க்கை, வஞ்சி, தொண்டி, உறையூர், முசிறி, கரூர், மாமல்லபுரம், தஞ்சை, தகடூர் அண்ட் கயல். இப்போதான் அதுல நிறைய ஆர்கியாலஜிக்கல் எக்ஸிபிஷன்ஸ் போயிட்டு இருக்கு. பூம்புகார் அப்படின்றது ஒரு போர்ட். அது மதுரை வந்து ஒரு ட்ரேடிங் டவுன். காஞ்சிங்கிறது ஒரு எஜுகேஷனல் சென்டர். தமிழ் சேயிங்ஸ் ரெப்ரசன்ட் த யூனிக்னஸ் ஆஃப் ஈச் ஏன்ஷியன்ட் தமிழ் கிங்டம். ஒவ்வொரு கிங்டம்க்கும் ஒரு சேயிங்ஸ் இருக்கு. சோழ நாடு சோறுடையது. ரைஸ் அதிகமா இருக்கிறது சோழ நாடு, அதாவது தஞ்சாவூர் அந்த மாதிரி சைட். பாண்டிய நாடு முத்துடையது. முத்துக்கள் அதிகமா இருக்கும், அத பாண்டிய நாடு. சேர நாடு வேழமுடையது. வேழம்னா யானை. எலிஃபென்ட்ஸ் வந்து அதிகமா இருக்கிறது சேர நாடு. தொண்டை நாடு சான்றோர் உடையது. ஸ்காலர்ஸ் அதிகமா இருக்கிறது வந்து தொண்டை நாடு. சேர நாடு comprised Malayalam speaking regions and Tamil districts of Coimbatore, Nilgiris, Karur, Kanyakumari and some parts of present Kerala. சோழ நாடு present day தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, திருச்சி and புதுக்கோட்டை. பாண்டிய நாடு erstwhile composite மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை, தூத்துக்குடி அண்ட் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்ஸ். தொண்டை நாடு present day காஞ்சிபுரம், தர்மபுரி, திருவள்ளூர், திருவண்ணாமலை, வேலூர் அண்ட் நார்தர்ன் பார்ட்ஸ் ஆஃப் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்ஸ். இதோட நம்ம 6th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரியில் இருக்க 4 லெசனுமே முடிச்சிட்டோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.